ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது உங்கள் மீனாவின் செட்டிநாடு சமையலறை. இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்க மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஷோரூம் தான் வந்திருக்கும். எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம சவுகார்பேட்ல லொகேட் இருக்க டால் பாய் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வேர்ல்ட் ஷாப் ஷோரூமுக்கு தான் வந்திருக்கும். இந்த ஷோரூம் எக்ஸாக்டா எங்க லொகேட் ஆயிருக்குன்னா நம்ம சவுகார்பேட்ல ஏகாம்பரேஸ்வரர் டெம்பிளுக்கு பிஃபோராவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல இந்த ஷோரூம் வந்து லொகேட் ஆயிருக்கு. இன்னும் உங்களுக்கு எக்ஸாக்டா சொல்லணும்னா மீனா மிட்டாய் மந்திர் இருக்குல்ல, அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்ல தான் இந்த ஷோரூம் வந்து லொகேட் ஆயிருக்கு. அட்ரஸ் அண்ட் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. அந்த பக்கம் தான் சர்விங் வெசல்ஸ் இருக்குன்னு இந்த பக்கம் வந்தா இங்க அதை விட எக்கச்சக்கமா வச்சிருக்காங்களே, எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல. சோ அங்க இருந்து எல்லாமே டபுள் ஹேண்டல்ல வந்து சர்விங் வெசல்ஸ் பார்த்தோம். பட் இது எல்லாமே பாத்தீங்கன்னா அழகா ரொம்ப 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 கியூட்டா ஒரு ஹண்டி ஷேப் பேட்டர்ன்ல வச்சிருக்காங்க. இது எல்லாமே லிட் வித் லிட்ல வந்து கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு பேட்டர்ன்ல இருக்கிறதுனால பார்க்க ரொம்ப ஒரு கிளாரா ரொம்ப சூப்பரா இருக்கு. தகதகன்னு தங்கம் மாதிரியே. இல்ல எனக்கு அதுல வேணாங்க, எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டான பேட்டர்ன்ல வேணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதெல்லாம் அழகா வந்து ஒரு காப்பர் ஷேட் அப்படின்னு கூட சொல்லணும், ஒரு சாக்லேட் கலர் மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. ரொம்ப யூனிக்கா இருக்கும். ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ் அப்படின்னா நீங்க இது மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரெகுலர் பர்பஸ்க்கு வந்து இதை நம்ம பார்த்து நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் எல்லாம் வாங்கி ரெகுலர் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண மனசா வரும். யாராச்சும் வீட்டுக்கு கெஸ்ட் வரும்போது இந்த மாதிரி பாத்திரங்கள் எடுத்து வச்சா இதெல்லாம் எங்கதான் வாங்குறாங்க அப்படின்னு யாராச்சும் கேட்கணுன்றதுக்காகவே இந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் வாங்கி வச்சுக்குவோம். சோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அழகா கிஃப்டிங் பர்பஸ்க்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஒரு ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் வைக்கிறாங்கன்னா யூஸ்வலா ஒரே மாதிரி போட்டோ ஃப்ரேம்ஸ் வால் கிளாக் இல்ல ஷோகேஸ்ல வைக்கிற மாதிரி கிஃப்ட் அதெல்லாம் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி டிஃப்ரெண்டா வாங்கி கொடுத்து பாருங்களேன், அவங்களும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. சோ இதெல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல ஒரு ஹேமட் பேட்டர்ன்ல உள்ள அழகா வந்து ஒரு ஹண்டி பாட் ஷேப்லயே ரெடி பண்ணிருக்காங்க. இது தாராளமா நீங்க ஃப்ளேம்ல வச்சு கூட குக் பண்ணிக்கலாம். சோ மெட்டீரியல் ரொம்ப குவாலிட்டியா நல்லா வந்து ஒரு சூப்பரா வந்து பினிஷிங் வந்து பண்ணிருக்காங்க. இதுலயுமே உங்களுக்கு செட் ஆஃப் 3 வருது. இதுல சிங்கிள் பீஸ் வேணாலும் வாங்கிக்கலாம்ல. ஓகே, சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து உங்களுக்கு 7+ சைஸ்ல வந்து வச்சிருக்காங்க. சோ இந்த சைஸ்ல ஸ்டார்ட் பண்ணி இந்த சைஸ் வரைக்கும் கிடைக்குது. சோ இதுல தாராளமா நீங்க வந்து ஒரு 4-5 பேருக்கு சாதம் கூட வடிச்சுக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல பெரிய சைஸ்ல வந்து வச்சிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாராளமா ஒரு 4-5 பேருக்கு சாதம் வடிச்சுக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல பெரிய சைஸ்ல வந்து வச்சிருக்காங்க. வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாம் வர்றாங்க அப்படின்னா நீங்க ரசம் அதெல்லாமே வைக்கிறதுக்கு இல்ல ஒரே மாதிரி ஷேப்ஸ்ல வந்து நீங்க சர்விங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதுலதான் ஹண்டி பாட் ஷேப்ல வந்து நமக்கு இந்த மாதிரி வச்சிருக்காங்கன்னு பார்த்தா அதை விட வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ் ஹண்டி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பேட்டர்ன்ல உங்களுக்கு இதுலயுமே 7+ சைஸ்ல வந்து வச்சிருக்காங்க. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியா இருக்கு. நீங்க தாராளமா நீங்க வந்து ஃப்ளேம்ல வச்சு இதுல நீங்க குக் பண்ணிக்கலாம். ஸோ சர்விங் பர்பஸ்க்கு நிறைய சூப்பரா இருக்கும். இது இந்த எட்ஜ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க சாதம் வடிக்கும் போது கூட ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். நீங்க நார்மல் ஒரு ஃபிளாட் டைப்ல உள்ள லிட் வச்சு கூட நீங்க சாதம் வடிச்சுக்கலாம். இல்ல நீங்க சர்விங் பர்பஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்றோம்னா நீங்க அது மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வீட்டுல நம்ம ரெகுலர் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமா. ரொம்ப ரொம்ப கியூட்டா இருக்கும். ஜென்ரலா லேடிஸ்க்கு பெரிய சைஸ் பாத்திரங்கள் வாங்குறத விட இந்த மாதிரி குட்டி குட்டியான பாத்திரங்கள் தான் வாங்க பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கடைக்கு ஸ்ட்ரைட்டா வந்து பாருங்க. அண்ட் உங்களுக்கு தேவையான கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து வாங்கிக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஹண்டி டைப்ல உருளி டைப்ல வந்து பார்த்தோம்ல, இதையே வந்து நீங்க ஹோட்டலுக்குமே கூட நீங்க எத்தனை பீஸ் வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். அண்ட் அதுலயே உங்களுக்கு இது மாதிரி பிளைன் இருக்கு, இது மாதிரி ஹேமட் பேட்டர்ன்ல வச்சிருக்காங்க. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்சைட்ல காப்பர் பேட்டர்ன்ல வந்து கொடுத்துருக்காங்க. பட் இன்சைட்ல வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வந்து கொடுத்துருக்காங்க. அதுலயே வந்து உங்களுக்கு நல்லா இந்த பிரியாணி எல்லாமே சர்வ் பண்ணுவாங்க பாருங்க. இப்ப நிறைய பேர் வீட்லயுமே கூட அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி ஹோட்டலுக்கு நீங்க புதுசா ரெஸ்டாரண்ட் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னாலுமே கடைக்கு ஸ்ட்ரைட்டா வந்து பாருங்க. சர்விங் பர்பஸ்க்கு இந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். அதுல உங்களுக்கு நிறைய கமர்ஷியலுமே யூஸ் பண்ணிக்கலாம், வீட்டுக்குமே கூட யூஸ் பண்ணிக்கலாம். கிஃப்டிங் பர்பஸ்க்கும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். அண்ட் இதெல்லாமே நம்ம வீட்டுல ரெகுலரா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சர்விங் வெசல்ஸ் அழகா வித் லிட்ல வந்து கொடுத்துருக்காங்க. இதோட லிட் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஏர்டைட்டா இருக்கும். நீங்க தாராளமா ஃப்ரிட்ஜ்ல கூட இந்த கண்டெய்னர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஜெனரலா பிளாஸ்டிக் வந்து நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்றதுக்காகவே ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் எல்லாமே கூட கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வெஜிடபிள்ஸ்ல இருந்து மாவுல இருந்து லெஃப்ட் ஓவர்ஸ் இந்த மாதிரி நீங்க எல்லா விதமான ஐட்டம்ஸுமே ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்றது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டிஃப்ரெண்டான ஷேப்ல அழகா வந்து சர்விங் வெசல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்க தாராளமா ரிட்டர்ன் கிஃப்டாவுமே கொடுத்துக்கலாம். அதுலயே உங்களுக்கு காப்பர் பேட்டர்ன்ல கூட கிடைக்குது. அடுக்கு சட்டி வந்து ஒரே பிளைனா பார்த்திருப்போம். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு பேட்டர்ன்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அடுக்கு சட்டி தான். செட்டிநாடு சைட்ல ரொம்ப ஃபேமஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே கிடைக்குது. அண்ட் இவங்க கிட்டயுமே வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டைலிஷான ஒரு லுக்ல வந்து வச்சிருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா செட் ஆஃப் 5 வந்து வச்சிருக்காங்க. இல்ல உங்களுக்கு இந்த ஒரே ஒரு சைஸ் மட்டும் போதுங்க, எனக்கு கம்மியா கேர்ட் எல்லாமே வைக்கிறதுக்கு வேணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி வாங்கிக்கலாம். சோ இது இந்த மாதிரி பேட்டர்ன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித் லிட்லயுமே வச்சிருக்காங்க, வித்அவுட் லிட்லயுமே வச்சிருக்காங்க. உங்களுக்கு எந்த பேட்டர்ன் பிடிச்சிருக்கோ அதை வந்து பார்த்து வாங்கிக்கலாம். அண்ட் அதுல இந்த மாதிரி ஃபிளாரல் பேட்டர்ன்ல கூட வச்சிருக்காங்க. இதுமே வந்து அடுக்கு செட்டி தான். அழகா வந்து இந்த ஷேப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா வந்து யூனிக்கா வந்து ரெடி பண்ணிருக்காங்க. அண்ட் இதுலயுமே உங்களுக்கு 5 அடுக்கு வரைக்குமே இருக்கு. உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம். இல்ல எனக்கு இதுல பெரிய சைஸ் மட்டும் ஒண்ணு போதும் அப்படின்னா நீங்க அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இதுல வந்து உங்களுக்கு ஹேமட் பேட்டர்ன்ல கூட வச்சிருக்காங்க. இந்த சைஸ்ல இருந்து
இந்த சைஸ் வரைக்கும் இருக்கு. இல்லங்க எனக்கு ஒரே ட்ரெடிஷ்னலா எனக்கு எனக்கு செட்டிநாடு சேலை கிடைக்கிற மாதிரி பிளைனா தான் வேணும் அப்படின்னா டோன்ட் வரி, உங்களுக்காகவே அந்த மாதிரி அடுக்கு செட்டிலாம் கூட வச்சிருக்காங்க. எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க. என்ன நம்ம ஸ்டைலிஷா பார்த்தாலும் இந்த மாதிரி ரெகுலரா நம்ம யூஸ் பண்ற அந்த ஸ்டைல் அந்த லுக் வந்தா இன்னும் பார்க்க ரொம்ப ஹாப்பியா இருக்கும்ல. ஸோ இதெல்லாமே வந்து ரெகுலர் டைப்ல உள்ள அடுக்கு சட்டி, ஃபுல்லி பிளைன்ல ஒரிஜினல் அடுக்கு சட்டி பேட்டர்ன்ல வச்சிருக்காங்க. ஸோ இதுலயுமே 5 அடுக்கு வரைக்கும் இருக்கு. இதேமே நீங்க சிங்கிள் பீஸ் கூட வாங்கிக்கலாம், இல்ல எனக்கு ஒரே அடுக்கா தான் வேணும்னா நீங்க அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். ரெகுலரா யூஸ் பண்றதுக்கு சர்விங் வெசல்ஸ்ல உங்களுக்கு இந்த மாதிரி காப்பர் பேட்டர்ன்ல வந்து வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம குக் பண்றதை விட சர்விங் பர்பஸ் மட்டுமே யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த கலர் வந்து ஃபேட் ஆகாம அப்படியே இருக்கும். சர்விங் வெசல்ஸ்ல இப்படி கூட ஒரு கியூட்டான கலெக்ஷன் இருக்குமான்னு கேட்டா இவங்க கிட்ட இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. 2 பக்கமும் அழகா சிலிக்கான் ஹேண்டில் மாதிரி கொடுத்துருக்காங்க. எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்களேன். இதெல்லாம் கிஃப்டிங் பர்பஸ்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டுல நம்ம சர்விங் பர்பஸ்க்கு எடுத்து அப்படி டைனிங் டேபிள்ல வைக்கும் போது வேற லெவல் லுக் இருக்கும். தூக்கு சட்டியில கூட இவ்வளவு கியூட்டா கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க மட்டும் கிடைக்கும். ஏன்னா ரொம்ப யூனிக்கா ஒரே மாதிரி தூக்கு சட்டியா இல்லாம அதுல டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ்ல வந்து ரெடி பண்ணிருக்காங்க. உங்களுக்கு ஹேண்டில்ஸ் டைப்ல வேணும் அப்படின்னா நீங்க அது மாதிரி எடுத்துக்கலாம், இல்ல வித்தவுட் ஹேண்டில் வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். அண்ட் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அழகா மீனாகாரி பேட்டர்ன்ல வந்து பால் கேன் மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க. இது வந்து நம்ம பால் வாங்குறதுக்காக மட்டும்தான் இல்லைங்க, வீட்டுல நம்ம ஆயில் கீ அதெல்லாம் கூட தாராளமா ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்ப வெளியில பால் வாங்குறதுக்கு வைக்கிறீங்க, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ் வைப்பாங்க. அந்த மாதிரி இல்லாம இந்த மாதிரி கேன்ஸ் எல்லாமே கூட வாங்கி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லங்க இவ்வளவு பெரிய சைஸ்ல நான் என்ன பால் வாங்க போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா வீட்டுல வந்து நீங்க கீ ஆயில் அதெல்லாம் கூட நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதனால உங்களுக்கு மல்டிபிள் சைசஸ்ல கூட கிடைக்குது. இல்லங்க எனக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் வேண்டாம் அப்படின்னா நீங்க பிளைனா கூட எடுத்துக்கலாம். அதுல உங்களுக்கு மல்டிபிள் சைசஸ்ல வச்சிருக்காங்க. உங்களுக்கு தேவைப்படுற சைஸ் வந்து நீங்க கடைக்கு ஸ்ட்ரைட்டா வாங்க பார்த்து வாங்கிக்கலாம். என்னதான் நம்ம விதவிதமா வாட்டர் கேன்ல தண்ணி வச்சு பிடிச்சாலும் நம்ம ஒரு நம்ம குடத்துல இருந்து தண்ணி எடுத்து குடிக்கும் போது வர ஃபீலிங்கே வேறதாங்க. பட் இது அதை விட ரொம்ப டிஃப்ரெண்ட். என்னன்னு பாத்தீங்கன்னா அழகா வந்து டேப் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு வாட்டர் கேன்ல வந்து பாத்தீங்கன்னா அழகா டேப் மாதிரி. குடம் வைக்க எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கலங்க, அது கொஞ்சம் ஓல்டு ஃபேஷன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் கேன்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்க வாஷ் பண்ணி மெயின்டைன் பண்றது ரொம்ப 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 ஈஸி. அழகா நீங்க டைனிங் டேபிள் பக்கத்துல கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல கிச்சன் கவுண்டர் டாப்ல கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல உள்ள ஒரு டேப்மே வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்க எடுத்து ஈஸியா வெளியில கூட அப்பப்போ மாத்தி கூட வச்சுக்கலாம். நீங்க இதை மட்டும் தனியா தூக்கம்ல அப்படின்னா இது நல்ல திக்கான ஹேண்டில்ஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க அக்சஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இல்லங்க எனக்கு இந்த மாதிரி ஹேண்ட்மேட்ல இந்த மாதிரி டாட் டாட்டா இருக்குது வேண்டாம், எனக்கு பிளைனா இருந்தா பெட்டரா இருக்கும்னா அதுலயுமே கூட வச்சிருக்காங்க. சோ இந்த ஒரு கேன்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 10 லிட்டர் வாட்டர் வரைக்குமே நீங்க ஸ்டோர் பண்ணிக்க முடியும். சோ ஒன் டே நைட் பிஃபோராவே வந்து நீங்க இதுல வாட்டர் ஃபில் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நீங்க இப்படி டேப்ல பிடிக்கணும்னு அவசியம் கூட இல்லைங்க. அப்படியே இப்படி வச்சு எடுத்து மோந்து கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு நல்ல பெரிய சைஸ் அந்த மேல வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க வாஷ் பண்ணி மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இல்லங்க எனக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் யூனிக்கான கிராண்டா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கணும், இப்பதான் நான் ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் எல்லாம் பண்ணிருக்கேன் அப்படின்னா உங்களுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலான நிறைய விதமான வாட்டர் கேன்ஸ் எல்லாமே கூட வச்சிருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் லுக் வைஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். பார்க்க வந்து ஒரு கேரியர் மாதிரி இருக்குல்ல, பட் ஆனா இது வந்து ஒரு வாட்டர் கேனு. இதுக்காக காப்பர் டைப்ல இருக்க மாதிரி ஒரு டேப் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் லூஸ் ஆகாம இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து கிளிப் டைப்ல வந்து கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க வாட்டர் ஃபில் பண்ணிட்டு தாராளமா இந்த லிட் போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி இந்த கிளிப் போட்டு வச்சிடலாம். சோ இதுமே வந்து பாத்தீங்கன்னா 10 லிட்டர் கெப்பாசிட்டில இருக்கு. இல்லங்க எனக்கு கொஞ்சம் சின்னதா வேணும், டைனிங் டேபிள் பக்கத்துல வைக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். இதெல்லாம் லுக் வைஸ் வந்து பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். நீங்க டைனிங் டேபிள் பக்கத்துல ஒரு டேபிள்ல கூட அழகா வச்சு எடுத்துக்கலாம். பசங்களுமே ஈஸியா ஹேண்டில் பண்ணிக்குவாங்க. அதுலயே இல்ல எனக்கு குடம் மாதிரி இருக்கதான் வேணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். இதெல்லாம் அழகா ஃபுல்லி உங்களுக்கு மீனாகாரி ஒர்க் பண்ண மாதிரி வச்சிருக்காங்க. இதுவுமே ஃபுல்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். நீங்க வெளியில மட்டும் அந்த ஸ்க்ரப்பர் போட்டு வாஷ் பண்ணாம இருந்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் உங்களுக்கு அப்படியே இருக்கும். கொஞ்சம் நல்ல பெரிய சைஸ் ஃபேமிலியா இருக்காங்க, இல்ல எனக்கு வந்து ஒரு 2 நாளுக்கு ஒன்ஸ் வந்து நான் தண்ணி ஃபில் பண்ற மாதிரி வேணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி 18 லிட்டர்ஸ்ல கூட எடுத்துக்கலாம். அதுல பிளைனான டைப்ல வச்சிருக்காங்க. 15 லிட்டர்ஸ்ல வந்து உங்களுக்கு மீனாகாரி பேட்டர்ன்ஸ்ல கூட வச்சிருக்காங்க. நீங்க இது மாதிரி கூட வாங்கிக்கலாம். நீங்க யாருக்காச்சும் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வாட்டர் ஜெக் வாங்கி கொடுங்க. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஃபேஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதுமே மினிமம் வந்து ஒரு 10 to 15 லிட்டர்ஸ் வரைக்குமே தண்ணி பிடிக்கும். அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியா ஈஸியா ஹேண்டில் பண்ற மாதிரி நல்ல ப்ராடான ஹேண்டில்மே வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து டேப்மே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிஃப்டிங் பர்பஸ்க்கு இது ரொம்பவே சூப்பரா இருக்கும். நம்ம ஒரு டீ ட்ரம் பாத்துட்டோம்னா அது வந்து கொஞ்சம் சின்ன சைஸ்ல, இது அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கமர்ஷியல் பர்பஸ்க்கு கேட்டரிங் எல்லாமே வச்சிருக்கவங்களுக்கு இந்த மாதிரி டீ ட்ரம்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இன்சுலேட்டட் பேட்டர்ல தான் இருக்கு. மினிமம் வந்து உங்களுக்கு ஒரு 10 hours வரைக்குமே ஹீட் வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ கேட்டரிங் பிசினஸ் இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் கேண்டீன்ஸ் இது வச்சிருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டீ ட்ரம்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாம கமர்ஷியல் பர்பஸ்க்குமே கூட உள்ள பாத்திரங்கள்லாம் ரொம்பவே யூனிக்கான பேட்டர்ன்ஸ் வச்சிருக்காங்க. ஒன்ஸ் கடைக்கு ஸ்ட்ரைட்டா வந்து பாருங்க, உங்களுக்கு தேவையான கிச்சன் வேர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்து வாங்கிக்கலாம்.
நம்ம டால் பாய்ல கிச்சன் ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லாம ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் எல்லாமே கூட வச்சிருக்காங்க. அண்ட் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் எல்லாமே ஃபைபர் டைப்லயுமே இருக்கு, இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேட்டர்ன் எல்லாமே கூட வச்சிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம். அண்ட் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல்லி கவர்டு. எனக்கு அந்த மாதிரி ஃபைபர் டைப்ல வேணாங்க, எனக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னா நீங்க இது மாதிரி கூட வாங்கிக்கலாம். அண்ட் அதுல உங்களுக்கு மல்டிபிள் சைசஸ்லயுமே கூட கிடைக்குது. அண்ட் ஷேப்ஸ்மே பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டான ஷேப்ஸ்ல உள்ள ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் எல்லாமே கூட வச்சிருக்காங்க. இது எல்லாமே நல்ல ஏர்டைட்டா இருக்கும். நம்ம மசாலாஸ், பருப்பு அதெல்லாமே ஸ்டோர் பண்றதுக்கு நம்ம கிச்சன்ல அடுக்கி வைக்கும் போது லுக் வைஸ் ரொம்பவே நீட்டா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பாக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா வாட்டர் பாட்டில்ஸ் தான். ஸோ பசங்களுக்கு கொடுத்துற மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வச்சிருக்காங்க. அண்ட் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆயில் கண்டெய்னர்ஸ், நம்ம ஈஸியா எடுத்து அக்சஸ் பண்ற மாதிரி ஆயில் கண்டெய்னர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல இருக்கு. நம்ம வாஷ் பண்ணி இதை மெயின்டைன் பண்றது ரொம்பவே ஈஸியா இருக்கும். அண்ட் உங்களுக்கு பெரிய சைஸ் வேணும் அப்படின்னா நீங்க பெரிய சைஸ்ல கூட வாங்கிக்கலாம். இல்ல இந்த சைஸ் ஓகே அப்படின்னா நீங்க இது மாதிரி கூட வாங்கிக்கலாம். வாட்டர் ஜெக்ஸ்லேயே பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கா இருக்கு. ரொம்ப டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் உள்ள வாட்டர் ஜெக்ஸ் எல்லாமே கூட வச்சிருக்காங்க. ஸோ வீட்டுல வாட்டர் ஜெக்ஸ் வாங்கி வச்சுட்டோம்னா நம்ம சாப்பிடும் போது அடிக்கடி எதிர்த்து போய் தண்ணி பிடிக்கிற சிரமம் இருக்காது. கண்டிப்பா வீட்டுல எல்லாரும் ஒரு வாட்டர் ஜெக் வாங்கி வச்சுக்கோங்கன்னு தான் சொல்லுவேன். அண்ட் இதுல உங்களுக்கு ரொம்ப ஸ்டைலிஷா இருக்க மாதிரி அழகா வுடன் ஹேண்டில்ஸ், அந்த ஷேட் போய் பாத்தீங்கன்னா அந்த ஷேட்ஸ் எல்லாமே ஒரு வாட்டர் ஜெக்ஸ்லயுமே ஒரு பேட்டர்ன்ஸ்ல வச்சிருக்காங்க. அதுல உங்களுக்கு பெரிய சைஸ்ல கூட வச்சிருக்காங்க. நீங்க கமர்ஷியல் பர்பஸ்க்குமே கூட வாங்கிக்கலாம், இல்ல வீட்டுக்குமே யூஸ் பண்றது கூட வாங்கிக்கலாம். அண்ட் இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும், ஸ்டைலிஷான ஒரு லுக் இருக்கும். ஒரு மினிமம் ஒரு 1 லிட்டர் கெப்பாசிட்டி வரும். ஸோ தாராளமா ஒரு நேரம் நம்ம சாப்பிடும் போது யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்பதான் புதுசா நாங்க ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் எல்லாம் பண்ணிட்டு புது வீட்டுக்கு போயிருக்கோம் அப்படின்னு நினைச்சாலும் சரி, இல்ல வீட்டுக்கு ஒரு யூனிக்கா இனோவேட்டிவான கிச்சன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு தெரியுதாலும் சரி, இல்ல கமர்ஷியல் பர்பஸ்க்கு நான் இப்பதான் புதுசா ரெஸ்டாரண்ட் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க தெரியுதாலும் சரி, உங்களுக்கு எல்லா விதமான ப்ராடக்ட்ஸுமே இங்க ஒரே இடத்துல வச்சிருக்காங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கா, மெட்டீரியல்ஸ்மே பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியில தான் இருக்கு. அட்ரஸ் அண்ட் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க. புதுசா பாக்குறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல மீட் பண்றேன். ஸ்டே டியூன்ட். மீனாஸ் செட்டிநாடு சமையலறை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.